ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி டே வந்து சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 5 o'clock இருந்து தான் நான் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி. ஏன்னா குளிர் பயங்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ரங்கோலி போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி வந்து பொங்கல் மஞ்சள் அந்த மாதிரி ஒரு தீமில் தான் சின்னதாக போட்டுட்ருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு நம்ம வந்து பொங்கலுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைக் காலையில் என்னென்னலாம் சாமிக்கு படைக்க போகிறோமோ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 o'clock 10:30க்கு மேலே நம்ம பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நல்ல நேரம் அப்போ தான் வருது. இன்றைக்கி வந்து பொங்கல் தீமில் போட்டாச்சு. நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கு என்ன கோலம் போடுறதுன்னு யோசிக்கணும். ஸோ பார்க்கலாம். சிம்பிளான கோலமாக தான் போடணும் நாளைக்கும். ஸோ நிறைய கலர்ஸ் கொடுக்காமல் லிமிட்டட் கலர்ஸ்லேயே போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து இது ஆல்மோஸ்ட் நான் எழுந்து போடுற டைம்லேயே எல்லோரும் எழுந்து ஒருத்தராக வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து கோலம் போட்டுட்டு கலர் போட்டுட்ருக்காங்க. நல்லா வைப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நானும் என்னோடய கோலத்தை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட்டு கலர் கொடுத்துட்டு அவுட்லைன் போட்டுட்டு முடிச்சிட்டேன் நான். ஸோ இன்றைக்கான கோலம் பொங்கல் கோலம் இது தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ போய் குளிச்சுட்டு நம்ம கிச்சனுக்குள்ளே போயிட்டு நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதான் பொங்கல் அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஆல்ரெடி ரைஸ் வடிச்சிட்டேன். பருப்பு வெந்துடுச்சு. இப்போ வந்து சாம்பாருக்கு தேவையான காயெலாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கிறத கட்டுறேன். ஸோ எண்ணெய் போட்டு தாளிப்புலாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து காயெலாம் ஆட் பண்ணிடலாம். என்னென்ன காய் வேணுமோ ஆட் பண்ணலாம். இது வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் இன்றைக்கி போட்டு செய்வாங்க. ஆனால் நான் ஒரு 5 வெஜிடபிள்ஸ் தான் அதில் போட்டு செஞ்சுருக்கேன். ஸோ சாம்பாருக்கு காய் வெந்துட்டுருக்க டைமில் நான் வடைக்கு வந்து ப்ரிப்ரேஷன் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி பருப்புலாம் ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்து வச்சிடலாம். வடைக்கு வந்து எல்லாமே ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து காய் வெந்துருச்சு. புளி தண்ணி மிளகாய்த்தூள் பருப்பு எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10 to 15 minutes நல்லா கொதிச்சிச்சின்னா சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக கடன்னு பண்ணுறது இது. அது கொதித்த உடனே நம்ம மாங்காய் வந்து அதில் போட்டுடலாம். இப்போ வந்து காய் வந்து ஒரு 3-4 பொரியல் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அவரைக்காய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய்லாம் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ காயெல்லாம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். சாம்பார் வந்து கொதிச்சிச்சு. ஸோ லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாம். ஸோ சாம்பார் எடுத்து வச்சு அடுத்த பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம். தாளிப்புலாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்டர் ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன். எதுவுமே ஆட் பண்ணல தக்காளி வெங்காயம்லாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து அவரைக்காய் பொரியல் அது வந்து தொக்கு மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல. வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டு மிளகாய்த்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அவரைக்காய் எல்லாம் போட்டு ரெடி பண்ணுறது. இப்போ வந்து வடைக்கான திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு பெருஞ்சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணி பிசைஞ்சு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். சைட் பை சைடு இதுவும் காய் வெந்துடுச்சு. சில்லி பவுடர் போட்டுட்டு ஒரு 2-3 minutes வந்து சாட்டே பண்ணதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். நான் வந்து சைடில் கவுண்டர்ஸ்லாம் கொஞ்சம் அழுக்காக இருந்தது. அதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டில் உருளைக்கிழங்கு பொரியல் மட்டும் பண்ணிவிட்டா அவ்வளோதான். இது பண்ணிட்டுறதுக்கும் டைம் கரெக்டாக 10:30 ஆகிடுச்சு. நம்ம போயிட்டு பொங்கல் வைக்கிறதுக்கான டைமும் வந்துடுச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் பொங்கலுக்கான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வைக்கணும்.
வடை மாவுலாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிடலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறதுனால மிக்சிலே போட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ அரைச்சி வச்சுட்டு நம்ம அரிசி போடுவோம்ல பொங்கல் வைக்க, அந்த வேகிற டைமில் நம்ம போயிட்டு வடைலாம் செஞ்சு எடுத்து வச்சிடலாம். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி அப்படியே எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த கேப்பில் வந்து இவர் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண சொன்னேன், கரும்பு அடுப்பு எல்லாம். ஸோ அதை தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. நான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வந்து நானும் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ கரும்பு வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பொங்கல் பானைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சாச்சு. நேற்றே வாஷ் பண்ணி வச்சாச்சு வாங்கிட்டு வந்த உடனே. இப்போ எல்லாமே ரெடி பண்ணிடலாம். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் அந்த கிழங்கு வந்து பானையோடைய அந்த வாயில் கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிடலாம். ஸோ 10:30 to 12 o'clock வரைக்குமே நல்ல டைம் இருக்கிறதுனால 11:30 நினைக்கிறேன். அந்த 1 hour கேப்பில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஓகே, நான் வந்து ஒரு 10:40 50 நான் ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டாக. ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் வந்து அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு எனக்கு. அதனால் பொங்கல் வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டுடலாம். இப்போ வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு நம்ம வந்து நல்லபடியாக பொங்கல் பொங்கி வரணும். ஸோ இந்த இயர் வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், எல்லாமே கிடைக்கணும். ஸோ இது மாதிரி நம்ம விஷஸ்லாம் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அடுப்பு பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சுட்டு விறகெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா வைக்கலாம். ஸோ நல்லா காஞ்சதுனால அப்பா நேற்று எல்லாத்தையும் வெட்டி கொடுத்துட்டு போனதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இல்லைனா இதை வந்து முழுசாக இருந்திருக்கும், கொஞ்சம் பிடிக்கிறதுக்கும் லேட்டாக இருக்கும். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. நல்லா டக்குன்னு பிடிச்சிக்கிச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பால் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ இது வந்து நல்லா கொதித்து எப்படி பொங்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பால் வந்து சூப்பராக பொங்கிடுச்சு. எனக்கு வந்து வெஸ்ட்டில் பொங்கிடுச்சு. ஸோ அதுவும் ஒரு நல்ல சைன் தான். எல்லாமே சூப்பராக பொங்கி பால் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு வேக வச்சிடலாம். பொங்கல் சூப்பராக பொங்கிடுச்சு. நிறைய கீழே அந்த சைடு போனதுனால அடுப்பு அணைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அரிசி போட்டு வெந்துட்டுருக்கோம். இந்த டைமில் வந்து நம்ம வடைக்கான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம்ல, ஒரு இதுவாக பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அது வேகிறதுக்கும் நம்ம இங்கே குக்கிங் கொஞ்சம் முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுடலாம். வடையெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் அப்பளம் வறுத்துட்டு பாயசமும் சைட் பை சைடு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அரிசி நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெல்லம் வந்து அடிப்பிடிக்கும், அதனால கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். எவ்வளோ வெல்லம் வேணுமோ போல் நான் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தாளித்து கொட்டலாம். லைக் அந்த முந்திரி திராட்சை எல்லாமே வந்து நம்ம தாளித்து அதில் கொட்டிடணும். அதுக்கப்புறம் இலை எடுத்துகிட்டு வர போயிருக்காரு. இலை எடுத்துகிட்டு வந்த உடனே நம்ம வந்து சூரியனுக்கு பொங்கல் வச்சு படைச்சிடலாம். ஸோ பொங்கல் வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. ஏலக்காயெலாம் நான் லாஸ்ட்டில் தான் போட்டேன். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். ஸோ சூடாக இருக்கிறதுனால தூக்க முடியல. அவரை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். ஸோ அவர் வந்து கீழே எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு உள்ளே போயிட்டு சாப்பாடெலாம் செஞ்சோம்ல, அது பூஜை ரூமில் வச்சுட்டு படைச்சிட்டு ஸோ சாமி கும்பிட்லாம். ஃபஸ்ட்டு நம்ம பொங்கல் வச்சுட்டு சூரியனுக்கு படைக்கணும். அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். பொங்கல் வடை இது மட்டும் வச்சுட்டு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு நான் சாமி கும்பிட்டாச்சு. ஸோ நல்லபடியாக எல்லோரும் இருக்கணும், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் விஷ் பண்ணுறேன். ஓகே, நம்ம அது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து உள்ளே நான் வந்து சாப்பாடு வச்சு படையல் வச்சு சாமி கும்பிட்டா பொங்கல் சூப்பராக முடிஞ்சுது. ஸோ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், அப்பளம், அவரைக்காய் பொரியல், வடை, வெண்டைக்காய் பொரியல் அண்டு உருளைக்கிழங்கு, பாயசம், அப்புறம் நம்ம வச்ச சக்கரை பொங்கல், இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து சாமி கும்பிட்லாம். ஸோ என்னால் இந்த டைமில் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னுமே நிறையா பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு. எல்லாருக்கும் இனிய தமிழ் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.